அன்பார்ந்த கல்வியாளர் பெருமக்களே, இந்த வீடியோ டுட்டோரியலை நம்ம பார்க்கிறது, ஒவ்வொரு பள்ளியும் தம்முடைய சுய மதிப்பீட்டு நிகழ்வை முடித்த பின்பு, அச்சுய மதிப்பீட்டு தகவல்களை தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக பல்கலைக்கழகத்தால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த இணையதளத்தில் அத்தகவல்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம இதே மாதிரியான வீடியோ ஆல்ரெடி பழைய இணையதளத்திற்கு ஏற்றவாறு நம்ம போட்டிருந்தோம். சுமார் 10,000த்திற்கு அதிகமான ஆசிரியர் பெருமக்களால் பார்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. அது போலவே இதுவும் தான். ஸோ வழக்கம் போல் நம்ம அந்த இணையதளத்திற்கு போகணுன்னா கூகுள் சர்ச் என்ஜின் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் சாலாசித்தின்னு நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு அந்த இணையதளத்திற்கு போவதற்கு தேவையான லிங்க் நமக்கு இங்கே கிடைக்கும். salasithi.newpa.org. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இணையதளத்திற்கான பக்கத்திற்கு அது சென்றுவிடும். ஸோ அந்த இணையதள பக்கம் இதுதான். ஸோ அதில் மேலே நிறைய லிங்க்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இதில் லாகின் அப்படின்ற இப்போ ஒவ்வொரு பள்ளியும் புதுசாக இப்போதான் தன்னுடைய பக்கத்தை இந்த இணையதளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றால் லாகின் அப்படின்ற இருக்கிற லிங்கை நாம் இங்கே கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் கிடைக்கும். இதில் 7 டொமைனுடையதும் ஒரு கலரில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் லாகின் அப்படின்ற ஒரு விண்டோ இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர், அதற்கு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம நியூ யூசர், அதாவது ஒரு பள்ளி இப்போதான் புதுசாக தன்னுடைய பக்கத்தை இந்த இணையதளத்தில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நியூ யூசரில் போய் கிளிக் ஹியர் அப்படின்றது மேலே கர்சரை வச்சு கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பக்கத்துல இருந்து கிரியேட் யூசர் பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே பாருங்கள், இதில் கிரியேட் யூசர்னு போட்டிருக்கு. ஸோ அதில் ஒரு சில தகவல்களை பிரதியிட சொல்லி நம்மளை சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் லெவல்னு முதல்ல இருக்கும். அதில் ஸ்கூல் லெவலில் செலக்ட் பண்ணணும். பள்ளிக்கு வேணும்னா ஸ்கூல் லெவல், பிளாக் லெவலோ டிஸ்ட்ரிக்ட் லெவலோ செலக்ட் பண்ணோம்னா இதில் உள்ளே போகாது. தென் யூடைஸ் கோடு, எந்த பள்ளிக்கு வேணுமோ அந்த பள்ளியினுடைய யூடைஸ் கோடு. அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் மேண்டேட்ரி, லாஸ்ட் நேம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். பட் நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பள்ளியினுடைய ஃபார் எக்ஸாம்பிள் PUPS அப்படின்னா அதனுடைய தகவல் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஆகும். லாஸ்ட் நேமில் அதனுடைய ஊரை நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்ததான் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடின்னு கேட்குது. மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே நம்ம அந்த பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஓடிபியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓடிபியை பேஸ் பண்ணி தான் நம்ம அனைத்து வேலைகளும் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஓடிபியை ஜென்ரேட் பண்ண கேட்குது. இதில் நம்ம மெயில் ஐடி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அ பர்மனன்ட் ஒன். எப்பெல்லாம் நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்டை மறக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த ஓடிபியை பயன்படுத்தி இந்த இணையதளத்திற்குள் நம்மளால் எளிதில் செல்ல முடியும். ரைட், இந்த இடத்துல நான் என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபோன் நம்பர் கூட கொடுக்கலாம், பட் மெயில் ஐடி இஸ் பெட்டர். இதில் ஜென்ரேட் ஓடிபின்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னா கீழே ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு லிங்க் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னோட மெயில் ஐடி நான் செக் பண்ணுறேன். எஸ், இதோ வந்திருக்கு பாருங்க, சாலாசித்தி ஜென்ரேட் ஓடிபின்னு வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா அந்த ஓடிபி வந்திருக்கு. இங்கே பாருங்க 198994 அப்படின்ற ஓடிபி எனக்கு கிடைச்சிருச்சு. அதை திரும்ப எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிக்கிறேன். 198994 போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன் நான். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் 2க்கு போயிடுது. முதல் வந்து நியூ யூசர் டீடைல்ஸ், அடுத்து ஸ்டெப் 2 கிரியேட் பாஸ்வேர்டு. இப்போ இந்த பள்ளிக்கு நான் பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் அது யூனிஃபார்மாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த PUPS ஆர் PUMS அப்படின்னா இந்த முதல் லெட்டர் கேப்ஸ்லையும் அடுத்த 2 லெட்டர் PUPS அது ஸ்மால், அடுத்த 3 லெட்டர் ஸ்மால்ல. இப்போ PUMSனா P மட்டும் கேப்ஸ், மற்ற 3 ஸ்மால்ல. அதுக்கப்புறம் அட். அதற்கு அடுத்தாப்புல இந்த பள்ளியினுடைய யூடைஸ் கோடினுடைய கடைசி 4 டிஜிட் 1302. இது எதற்கு அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறப்ப
ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் லைக் $, வாட் எவர் இட் இஸ், அடுத்தது நியூமரிக்கல். இந்த 4ம் பூர்த்தி ஆகிற மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரியான பாஸ்வேர்டு யூனிஃபார்மா நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன்னா நாளைக்கு ஃபர்கெட் ஆயிடுச்சுன்னா கூட ஈஸியா இந்த மாதிரி ரீகால் பண்ணுவதற்காக நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். PUPS@1302302. ரைட். 2 முறை நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கிரியேட் நியூ யூசர் கொடுக்குறோம். ரைட். கிரியேட் நியூ யூசர் கொடுத்த உடனே இந்த பள்ளிக்கென ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். நீங்க இங்க பார்க்கலாம் தெளிவா. இந்த பள்ளியினுடைய நேமும் கேக்குது. நேம் இங்க வந்து பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் சரவணபுரம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறது. அடுத்து இந்த பள்ளிக்கென பேஜ் இதுதான். ஸோ வெல்கம் PUPS அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்மளை வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு. இதுல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட்ல லேர்னர்ஸ், டீச்சர்ஸ், செல்ஃப் ஸ்கூல் காம்போசிட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். இதற்கு கீழே ரெட் கலர்ல இன்டூ மார்க் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் எந்த தகவல்களும் இதுல ஆட் பண்ணல அப்படின்னு போட்டிருக்கு. ரைட். அடுத்தது நம்ம லெஃப்ட்ல இருக்கிற ஒன்னா பாக்குறோம். ஸோ ஒன்னுல பாருங்க ஹோம், அடுத்தது மேனேஜ் யூசர், அதை பத்தி நான் பிறகு சொல்றேன். லேர்னர்ஸ்ல 3 விதமான லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் லேர்னர் ப்ரொஃபைல் அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ், ஆனுவல் கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ் கீ சப்ஜெக்ட். நம்ம முதல்ல ஒன்னா போவோம். முதல்ல லேர்னர்ஸ். இந்த லேர்னர்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த லேர்னர்ஸுக்கு தேவையான தகவல்களை நம்ம பிரதிகிடுறதுக்காக இதுல லேர்னர் ப்ரொஃபைல் அப்படின்றது இந்த வருடம் மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த தகவல்களை நம்ம இங்க பிரதிகிடுறோம். இதுல SC குழந்தைங்க எத்தனை, ST குழந்தைங்க எத்தனை, OBC எத்தனை, ஜெனரல் எத்தனை, மைனாரிட்டி. ஸோ மைனாரிட்டி அப்படின்றது ரிலிஜிஸ்டிக் மைனாரிட்டி, BC கிறிஸ்டியன், BC முஸ்லீம் எல்லாம் அவங்களாம் வருவாங்க. அவங்கள இந்த மைனாரிட்டியில காமிச்சிங்க அப்படின்னா OBCல காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுல நீங்க நம்பரை பிரதியிடும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் ஜென்ரேட் ஆகிறது நீங்க கவனிக்கலாம். ரைட். டோட்டல் இதுவா ஜென்ரேட் பண்ணுது. அடுத்தது ரெண்டாவது கிளாஸ் வைஸ் ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட். ஸோ கிளாஸ் வைஸ் ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கீழேயே ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு ஆனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸ் இன்டு 100. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த இடத்துல பாய்ஸுக்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் நம்ம பிரதியிடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா டோட்டல் அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நாம இந்த இடத்துல பிரதியிடுறோம். ரைட். இங்க பார்க்கலாம். நான் இங்க எல்லா தகவல்களும் பிரதியிட்டேன். பிரதியிட்டதுக்கு அப்புறம் கீழே சப்மிட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் நீங்க நெக்ஸ்ட் பட்டனுக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட். சேவ் ஆனோம்னா அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததுக்கு தேவையான பேஜுக்கு இந்த இடத்துல ஓடிடுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் அவுட்கம், ஆனுவல் அண்ட் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்ஸ். இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளுடைய மாணவர்கள் வகுப்பு வாரியாக வருடம் முழுவதும் எடுத்த மார்க்கின் அடிப்படையில், வருடம் முழுவதும் எடுத்த மார்க்கினுடைய அடிப்படையில் 5 சப்ஜெக்டையும் கூட்டி வரக்கூடிய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அதுல 33% கீழே யார் இருக்கா, 33 to 40, 41 to 50 இங்க கொடுத்திருக்கக்கூடிய டிவிஷன் பிரகாரம் எத்தனை பர்சன்டேஜ் குழந்தைங்க வராங்கன்றது இந்த இடத்துல நம்ம ஃபில்அப் பண்றோம். ஸோ அதுதான் இந்த பக்கத்துக்கானது. நான் மறுபடியும் சொல்றேன், நமது மாணவர்கள் 5 சப்ஜெக்ட்லையும் இந்த வருடம் முழுவதும் வாங்கின மார்க்கை 5 சப்ஜெக்ட்லையும் டோட்டல் பண்ணி அதை 100க்காக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த தகவல்கள் பிரதி விடுவதற்கு வாய்ப்பாக அமையும். ரைட். இங்க பாருங்க, இங்க தகவல்களை நான் பிரதிக்கிட்டுட்டேன். இங்க முதல்ல இருந்து 5 வகுப்பு வரைக்கும் தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னா இந்த பள்ளிக்கூடம் PUPS. ஸோ 5 வகுப்புகள் இருக்கிறதுனால 5 வகுப்புகள் இங்க காமிச்சிருக்கு. இதுவே வந்து PUMS இருந்தா 8 வகுப்புகளும், GHSஆ இருந்தா 10 வகுப்புகளும், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலா 12 வகுப்புகளும் இங்க நமக்கு காட்டப்பட்டிருக்கும். அடுத்ததா வழக்கம் போல நம்ம என்ன கொடுக்குறோம், சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனோம்னா நம்ம அடுத்த பக்கத்திற்கு போவதற்கான பொத்தானையும் இங்க நாம அமுக்குகிறோம்.
ஸோ அடுத்த பக்கம் அப்படின்றது பர்ஃபார்மன்ஸ் இன் கீ சப்ஜெக்ட். ஆல்ரைட், இங்க பாருங்க பர்ஃபார்மன்ஸ் இன் கீ